Hi friends, நாம் இன்று பார்ப்பது கம்பு சேமியா. This video sponsored by BuyMode mobile app. இந்த ஆப் Play Storeல் அவைலபிளாக உள்ளது. இந்த ஆப்பை பயன்படுத்தி நமக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். கம்பு சேமியா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கம்பு சேமியா 1 பாக்கெட், கடுகு உளுந்தம் பருப்பு சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, சின்ன வெங்காயம் 50 கிராம், பச்சை மிளகாய் 2, கடுகு கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, இப்போது நாம் ஒரு பவுலில் தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்ள வேண்டும். நாம் எடுத்து வைத்துள்ள கம்பு சேமியாவை அதில் கொட்ட வேண்டும். தண்ணீர் கம்பு சேமியா மூழ்கும்படி வைத்துக்கொள்ள வேண்டும். இதை நாம் 5 நிமிடம் ஊற வைக்க வேண்டும். 5 நிமிடம் ஊறிய பிறகு நாம் தண்ணீர் இல்லாமல் புழிந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு புழிந்த பிறகு நாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி தண்ணீர் நன்றாக கொதிக்கும்படி வெயிட் பண்ண வேண்டும். அவ்வாறு கொதித்த பிறகு நாம் ஊற வைத்த கம்பு சேமியாவை அதில் எடுத்து வைத்து 10 நிமிடம் நன்றாக வேக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். 10 நிமிடம் வெந்த பிறகு கம்பு நன்றாக வெந்து இருக்கும். இப்போது நாம் ஒரு கடாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடாயை அடுப்பில் பற்ற வைத்து தாளிப்பதற்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்ற வேண்டும். அதில் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு அதன் பிறகு கடலைப்பருப்பை சேர்க்க வேண்டும். அதன் பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். இப்போது நாம் சிறிதளவு உப்பு சேர்த்துக்கொள்ள வேண்டும். சேர்த்த பிறகு அடுப்பை மிதமான தீயில் வைத்து வெந்த கம்பு சேமியாவை இதில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். சேர்த்து பிறகு அடுப்பை மிதமான தீயில் வைத்து ஒரு 5 நிமிடம் நன்றாக கிளறி விட வேண்டும். அவ்வாறு கிளறி விட்டால் நமக்கு தேவையான கம்பு சேமியா ரெடி. நாம் எடுத்துள்ள கம்பு சேமியா 180 கிராம். இது இருவர் சாப்பிடும் அளவிற்கு சரியாக இருக்கும். கம்பு சேமியா உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது. கம்பு சேமியா சாப்பிடுவதால் நமக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும்.